வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான கடும் போட்டியில மீண்டும் ட்ரம்ப் அதிபரா வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்கிற நிகழ்ச்சி நடந்தது. அதுல சில முக்கியமான கவனிக்கத்தக்க அறிவிப்புகளை கொடுத்திருந்தாரு. இவரது இந்த அறிவிப்புகள் உலக நாடுகளே அதிர்ச்சியில திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருந்தது. அதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பிறப்புரிமையின் அடிப்படையில குடியுரிமை கொடுக்கப்படுவது ரத்து செய்யப்படும் அப்படின்னு அவர் அறிவிச்ச விஷயம். ட்ரம்பின் இந்த ஒரு அறிவிப்பு தான் அமெரிக்காவில் வாழக்கூடிய சுமார் 10 லட்சம் இந்தியர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் தங்களது எதிர்காலத்தை நினைச்சு கவலை கொள்ற விஷயமா இந்த ஒரு அறிவிப்பு இருக்கு. காரணம், தங்களுடைய பிறப்புரிமை குடியுரிமை கேள்விக்குறியாகிறது. அந்த இடத்துல அந்த இந்தியர்களுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்குது. அமெரிக்காவின் பிறப்புரிமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெற்றோரின் குடியுரிமையோ அல்லது அவர்களின் குடியேற்ற நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை அங்கு பிறந்ததுன்னா, அமெரிக்காவில் பிறந்ததுன்னா தானாவே அதுக்கு குடியுரிமை கிடைக்கப்படும். இதுதான் அமெரிக்காவில் பல வருடங்களா இருந்து வந்த ஒரு நிலை. பொதுவாவே வெளிநாட்டுல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கே இருக்கு. இதுக்காகவே பல முயற்சிகள் எடுத்து வெளிநாடுகள்ல வேலை வாங்கி அங்கேயே சில நாட்கள்ல செட்டில் ஆயிடுறாங்க. இப்படி பெரும்பாலான மக்கள் யோசிக்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவின் குடியுரிமை வாங்குறதுக்காக தான். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தானாகவே அமெரிக்காவின் குடியுரிமை கிடைச்சிருது. இப்படி அவர்களோட குழந்தைக்கு இந்திய குடியுரிமையும் இருக்கும், அமெரிக்க குடியுரிமை, இரட்டை குடியுரிமை கிடைச்சிரும். இதற்காகவே பலரும் தங்களது வாழ்க்கை முறைய அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு அங்க போய் வேலை பார்த்து செட்டில் ஆகி அங்க தங்களுடைய குழந்தைகளை பெத்துக்கிறதுக்கு விரும்புறாங்க. இதற்காகவே பல தம்பதிகள் திருமணம் ஆனதுமே H1B விசாவில வேலைக்காக போயிடுறாங்க. அங்க அமெரிக்க குடியுரிமைக்காக அப்ளை பண்ணி பல நாட்களாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது பல ஆண்டுகளாவே நடந்துட்டு வர ஒரு விஷயம் தான். இப்படி பல வருடங்களா அமெரிக்காவில் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு சட்டத்தை தான் பதவியேற்ற அந்த நாள்லயே மாற்றி அமைச்சு அதை ரத்து செஞ்சு கையெழுத்திட்டாரு ட்ரம்ப். அந்த ஒரு கையெழுத்து தான் அமெரிக்காவில் வாழக்கூடிய சுமார் 10 லட்சம் இந்தியர்களை ஒரு அவசர நிலைக்கு தள்ளி இருக்கு. இது எந்த மாதிரியான அவசர நிலைனா, அங்க இருக்கக்கூடிய பலரும் கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு நெருக்கடிக்கு வராங்க. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தான் அமெரிக்காவின் குடியுரிமை கிடைக்கும் அப்படின்றது அந்த திட்டத்தின் மூலமா அறிவிக்கிறாங்க. இதுவும் அமெரிக்க வாழ் இந்திய தம்பதிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக அமையுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களோட குடியேற்றம் இங்க எப்படி இருக்கு, இது எதையுமே கணக்குல எடுத்துக்காம அங்க ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு தானாகவே அமெரிக்காவின் குடியுரிமை கிடைச்சிருது. ஆனா இப்படி இருந்ததை மாற்றி எழுதியிருக்காரு ட்ரம்ப். இப்படி பல நாட்களாக அங்க இருக்கக்கூடிய நடைமுறையை மாற்றி ட்ரம்ப் போட்ட அந்த கையெழுத்திட்ட உத்தரவுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தை குடியுரிமை பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு பெற்றோராவது அமெரிக்க குடிமகனாக இருக்கணும், சட்டப்பூர்வமா அவங்க கிரீன் கார்டு வாங்கி இருக்கணும் அல்லது அமெரிக்கா ராணுவத்தில் உறுப்பினரா இருக்கணும். அப்போதான் ஒரு குழந்தைக்கு அங்க அமெரிக்க குடிமகன் அப்படிங்கிற ஒரு குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு அந்த உத்தரவு படி சொல்லப்படுது. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் தங்களோட குழந்தைகளுக்கான குடியுரிமை மேல அங்க வாழக்கூடிய இந்திய தம்பதிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. இதன் விளைவா சுமார் 10 லட்சம் இந்தியர்கள் கிரீன் கார்டு வாங்குறதுல ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தம்பதிகள் பிப்ரவரி 20க்குள்ள எப்படியாவது தங்களை குழந்தைகளை பெத்தெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பல கர்ப்பிணிகள் மருத்துவமனைகளை நோக்கி படையெடுக்கிறாங்களாம். காரணம், தங்களது மகப்பேறு காலத்துக்குள்ளேயே, அதாவது பிப்ரவரி 20க்குள்ளேயே, அது 7 மாசமா இருந்தாலும் 8 மாசமா இருந்தாலும் 9 மாசமா இருந்தாலும் சிசேரியன் பண்ணியாவது குழந்தைங்களை வெளியில எடுத்துருங்க. அந்த நிலைமைக்கு, அப்படி ஒரு அவசரமான நிலைமைக்கு அங்க இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் போறாங்க. காரணம், இந்த குழந்தையோட குடியுரிமை கேள்விக்குறியான ஒரு நிலைதான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பலாயிரக்கணக்கான இந்தியர்கள் தற்காலிக H1B மற்றும் L1 விசாக்கள்ல தான் அங்க தங்கி வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்களும் கிரீன் கார்டு வாங்குறதுக்கு ரொம்ப தீவிரமா முனைப்பு காட்டிட்டு வராங்க. இது இப்படி இருக்க, இன்னொரு புறம் இந்த குழந்தைகளோட பிறப்புரிமை அப்படிங்கறதுல ஒரு நெருக்கடி வரும்போது இந்த பெற்றோர்கள்ல ஒருத்தர் அமெரிக்க வாழ் குடிமகனா இல்லாம இருந்தா, அல்லது சட்டவிரோதமாக குடியேறினவங்களா இருந்தா, இல்ல கிரீன் கார்டு ஹோல்டரா இல்லாம இருந்தா, அல்லது மாணவர் விசாவில சுற்றுலா விசாவில வந்தவங்க, இப்படிப்பட்டவங்களா
எந்த கேட்டகரியில இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அங்க அமெரிக்க குடியுரிமை கிடைக்காது அப்படிங்கிறது இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனா இந்த அறிவிப்பு சட்டவிரோதமா குடியேறினவங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல H1B விசா போன்ற சட்டப்பூர்வ குடியேற்றத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்புல சொல்லப்படுது. இதனாலதான் H1B விசால சட்டப்பூர்வமா உள்ள குடியேறிக்கிற அங்க மக்களுக்கு கூட கிரீன் கார்டுக்கு காத்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கூட பிறக்கும் குழந்தைகள் குடியுரிமை அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்விக்குறியாகுது. இதுல இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அறிவிப்பு இந்தியர்களை எந்த ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிருக்குன்னா, அங்கு வாழக்கூடிய தம்பதிகள் குழந்தை பெற்றால் தங்களது குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும்ன்ற ஒரு திட்டத்தோட தான் பலரும் அங்க குடியேறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இடியா இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த அறிவிப்பு. இதன் விளைவா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனைகளுக்கு பல தம்பதிகள் வந்து மருத்துவர்களை அணுகுறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, தங்களுடைய குழந்தைகளை சி செக்ஷன் சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிப்ரவரி 20க்குள்ள தங்களோட குழந்தை எப்படியாவது பிறந்துடணும், அது சுகப்பிரசவமா பிப்ரவரிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தேதி கொடுத்திருந்தா கூட அதற்கு முன்கூட்டியே தங்களோட குழந்தைகளை கொரப்பிரசவத்திலேயே வெளியில எடுத்துருங்க அப்படின்ற நிலைமைக்கு அந்த தம்பதிகள் தள்ளப்படுறாங்க. பிரசவத்துக்கு இன்னும் 3 மாசம் இருக்குன்னு சொல்லப்படுற அந்த தம்பதிகள் கூட 7 மாச கர்ப்பிணியாவே வந்து எங்களுக்கு சி செக்ஷன் பண்ணி குழந்தைய வெளியில எடுத்துருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கிற தம்பதிகள் ஒரு அவசர நிலையில இந்த அறிவிப்பால தள்ளப்பட்டிருக்காங்க. நாங்க 6 வருஷமா காத்திருந்தோம், எங்களுக்கு இங்க வந்து கிரீன் கார்டு கிடைக்கும், எங்க குழந்தைக்கு ஒரு பிறப்புரிமை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம், நாங்க இங்க வரத்துக்காக பல திட்டங்களோட பல கனவுகளோட நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தா இப்ப எங்க குழந்தையோட குடியுரிமையே இங்க கேள்விக்குறியாகுது, நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப எங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது, இப்படியான கவலைகள் இந்த தம்பதிகளுக்கு நிறையவே இருப்பதாக அவங்களை அணுகி போற அந்த மருத்துவர்கள் சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவுல H1B விசாவில் அங்க போய் குடியேறி இருக்கிறவங்களா இருக்காங்க. கிரீன் கார்டுக்காக விண்ணப்பித்தவங்களையும் அதிக அளவுல இருக்கிறது இந்தியர்களும் சீனர்களும் தான். பிறப்புரிமை அடிப்படையில குடியுரிமை வழங்குறது ரொம்ப கேலிக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே தன்னோட கருத்தை சொல்லி இருந்தாரு. அமெரிக்க குடியுரிமை பெறணுங்கிறதுக்காகவே சட்டவிரோதமா குடியேறினவர்கள் அங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிரும்னு குறுக்கு வழியில யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கட்டப்படும்னு சொல்லி அறிவிச்சதுதான் இந்த அறிவிப்பு. ட்ரம்போட இந்த அதிர்ச்சி தரக்கூடிய உலக நாடுகளே திரும்பி ஆச்சரியமா பார்க்கக்கூடிய இந்த ஒரு அறிவிப்புக்கு பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவிச்சாங்க. அந்த வகையில வாஷிங்டன், அரிசோனா, இலியானிஸ், ஆரிகான் உள்ளிட்ட 22 மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதி ஒரு தீர்ப்பளிக்கிறாரு. பிறப்புரிமை அடிப்படையில் குடிமுறை வழங்கப்படாதுன்னு ட்ரம்போட இந்த அறிவிப்பை தற்காலிகமா தடை செஞ்சு நீதிபதி உத்தரவு கொடுக்கிறாரு. கூடவே அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த 40 வருஷமா நான் இந்த துறையில இருக்கேன், நிறைய வழக்குகளை பார்க்கிறேன், இப்படி ஒரு நேரடியான அபாயகரமான ஒரு அறிவிப்பை நான் பார்த்ததில்ல, அரசியல் அமைப்புக்கு முற்றிலும் எதிராக மக்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த அறிவிப்பு இருக்குன்னு சொல்லி தற்காலிகமா இந்த அறிவிப்பு மீதான நடவடிக்கையை ரத்து செஞ்சு சியாட்டில் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிடுறாங்க. இது மட்டும் இல்லாம பிற நாடுகளுக்கு அமெரிக்காவிலிருந்து நிதி வழங்குறது நிறுத்தப்படும் சொன்னது, உலக சுகாதார அமைப்பில இருந்து அமெரிக்கா விலகுறதுன்னு சொன்னது, இப்படி பல வகையில அங்க சொல்லப்பட்ட அறிவிப்புகள் உலக நாடுகள்ல அதிர்ச்சியில திரும்பி பார்க்க வச்சதுன்னு தான் சொல்லணும். இங்க அமெரிக்க வாழ் இந்தியர்களின் மனநிலை அப்படிங்கிறது இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அங்க எல்லா வகையிலும் அவர்கள் ஒரு நெருக்கடியை சந்திக்கிற ஒரு நிலையில தான் இருக்கு. தற்காலிகமா இந்த அறிவிப்பை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் இதற்கு அடுத்து ட்ரம்போட நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.